ஹாய் மக்களே! வாரிசு சீரியல் மார்ச் 25, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து தமிழும் அவங்க மாமியாரும் வெளியில் போயிட்டு வந்து அவங்களுக்கு உடம்பு முடியலைன்னு உட்கார வச்சு ஜூஸ் தரா. அப்போதைக்கு ஜனாமாவும் சிபியும் வராங்க. வந்து ஏன் இப்படி பண்ண, ஏன் வரலை ஆஃபீஸ்க்கு, உன்னால் ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கூட பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறா வந்து மீனா. நல்லா திட்டு வாங்கட்டும், இதுக்காக தானே நான் வந்து ஆசைப்பட்டு நேற்று எல்லா வேலையும் கெடுத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வராமையே வந்து இன்றைக்கி வந்து ப்ரெசன்டேஷன் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஓகேவாயிடுச்சு, எல்லா தேங்க்ஸும் உனக்கு தான் சொல்லணும். நீ வந்து எல்லா வீட்டு வேலையும் நேற்றுக்கு பார்த்துக்கிட்டு இந்த ப்ரெசன்டேஷன் நீ முடிச்சிருக்க. நீ வராத ஒரு குறை தான், மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ வராமையே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நாளாக கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்த ப்ராஜெக்ட் ஒன்றால் தான் கிடச்சிது அப்படின்னு ரொம்ப ஜனாமா சந்தோஷப்பட்டு தமிழை பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு மருமகளாகவும் நடந்துக்கிட்ட மாமியாருக்கு வந்து மருமகளாகவும் நடந்துக்கிட்ட ஒர்க்கில் வந்து ஒரு நல்ல வாரிசாகவும் எனக்கு நடந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது மீனாவுக்கு ரொம்ப கோவமாக வருது. நேற்று என்ன நம்ம இவளுக்கு ஃபுல்லாக வேலை வாங்கி தானே நம்ம இவளை வேலை செய்ய விடாமல் தடுத்தோம், இருந்தாலும் இவள் வந்து முடிச்சிட்டாலேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ வந்துக்கு ஜனாமா சொல்கிறாங்க, உன் மருமகள் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து அவளால் தான் கிடச்சிருக்கு, அவளுக்கு நீ ஒரு விஷ் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவளும் வந்து கை கொடுத்து விஷ் பண்ணுறா மனசே இல்லாமல். அதோட அவங்க ரூமில் யோசிச்சுட்டே உட்காந்து நின்றுட்டுருக்கா மீனா. அவங்க அண்ணன் வந்து கணேசனும் அவங்க பொண்டாட்டியும் வந்து, எப்படி நீனு என்னென்னமோ பண்ணி பார்க்குற, உன்னையே வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு உன்னையே அடித்து தூக்கிட்டு நவுத்திட்டு போயிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேத்தியே அவள் சொல்கிறா மீனா, நேற்று 12:30 வரைக்கும் அவள் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருந்தா, எப்போ போய் இந்த வேலைலாம் முடித்தான்னு தெரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவள் சொல்கிறா, நீ வந்து போய் தூங்கியிருப்ப, அதுக்கப்புறம் அந்த அவள் வேலையை முடிச்சுட்டு அவள் படுத்திருப்பா. நீ என்ன தான் வேலை கெடுக்குன்னு நினச்சாலும் அவள் புத்திசாலியாக இருக்கா. நீ வந்து குடும்பத்துக்கு வந்து அவள் வந்து புத்திசாலித்தனம் வந்து நமக்கு வந்து சந்தோஷம் கொடுத்தாலும் உனக்கு வந்து அவள் புத்திசாலித்தனம் என்றைக்குமே ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இந்த கணேசன் அவங்க அண்ணன். இவ வந்து உட்காந்துட்றா வெக்ஸ் ஆகி அப்படியே. உடனே ஜனாமாவும் சிபியும் தமிழும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் ஒன்னால் தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. நீ வந்து அறிவாளினா வந்து சிபி வந்து திறமசாலி, உங்கள் 2 பேருக்குள்ளே நிறையா வந்து பொருத்தம் இருக்குது, உங்கள் 2 பேரும் வந்து உள்ள காம்பினேஷன் வந்து யாருக்கும் அமையாத காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. எப்போ நீ வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நைட்டே அமுச்சிட்ட ப்ரெசன்டேஷனை, அவங்க வந்து 10 நிமிஷம் வந்து ப்ராஜெக்ட் பற்றி பேசுனாங்கன்னா 9 நிமிஷம் உன்னை பற்றி தான் பெருமையாக பேசுனாங்க. நீ கிளைண்ட்டோட ஃபோன் நம்பரையும் அமுச்சு விட்ருக்க, அவங்க வந்து டவுட்டை அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு நம்ம ப்ராடக்ட் வந்து எப்படிப்பட்ட ப்ராடக்ட்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாமே காரணம் நீ தான் தமிழ். நீ நல்ல மருமகளாகவும் நடந்துக்கிட்ட, என்னோட ஆஃபீஸில் நல்ல பேருன்னு எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி இப்போ புகழ்ந்துட்டு இருக்கும் போது தமிழ் சொல்கிறா, இதுக்காக நான் மட்டும் இல்லை, சிபி சார் தான் என் கூட ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இவ உடனே சிபி, நீ என்ன ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்க அப்படின்னு வந்து ஜனாமா சொல்கிறாங்க. ஆமாம், இவளோட புத்திசாலித்தனம் எனக்கு தெரியும், ரொம்ப திறமசாலி தான் அப்படின்னு டபுள் மீனிங்காக சொல்கிறாரு. ஏன்னா வந்து அவங்க அப்பாவோட தங்கச்சி பொண்ணு தானே தமிழ், அதனால் வந்து இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, மற்றவங்களுக்குலாம் தெரியாது, அதை வந்து எல்லாருக்கும் ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லி உள்நோக்கத்தோட சொல்கிறாரு. நானும் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் தமிழ் மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்ல, அவ்வளோ புத்திசாலி, அவ்வளோ ஒரு அறிவாளி அப்படின்னு டபுள் மீனிங்காக பேசிகிட்ருக்காரு. என்ன நீ இவ்வளோ இதுவாக பேசிகிட்ருக்க, என்ன சர்ப்ரைஸ் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாள் உங்களுக்கே தெரியும், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாரும். உடனே ஒரு கந்துவட்டி பொம்பளைய காமிக்கிறாங்க. அந்த பொம்பளை வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவங்கள வந்து அடித்து வட்டி தரலன்னு அவ்வளோ பற்றி பேசிகிட்டு இருக்கு. அவங்கள காமிச்சிட்டு இருக்கும் போதே அடுத்தது அந்த பொம்பளையே வந்து தமிழ் வீட்டுக்கு வருது. தமிழ் வீட்டுக்கு வந்து இது மாதிரி உங்கள் அப்பா வந்து உன் கல்யாணத்துக்காக 20 லட்சம் பணம் வாங்கியிருக்காரு,
அது வந்து வட்டி முதலமா நீ தான் தரணும். இது 1 வருஷமா நீங்க வந்து ஊர்ல இல்ல. உங்கள தேடி கண்டுபிடிச்சு இப்போ வட்டியும் இல்லாம, அசலும் இல்லாம ரொம்ப நானே உங்கள கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டேன். எப்ப தரேன்ற மாரி கேட்குது. அவங்க அம்மா வீட்டுக்கு போறா. அப்போதைக்கு அவங்க அம்மா கேட்குறாங்க, "என்னம்மா கையில வந்து மையா இருக்கு?" அப்படின்னு சொல்லி. இல்லம்மா, சும்மா பென்னு வச்சிருந்தேன், அது பட்டுருக்கும்" அப்படின்னு சொல்றா. "இல்ல தமிழ், ஏதோ கைரேகை வச்ச மாரி இருக்கே, என்னன்னு சொல்லுன்னு" சொல்லவும், இந்த கந்துவட்டி பொம்பளை வந்து பேசினதெல்லாம் சொல்லிட்டுருக்கா. என்ன சொல்லிட்டுருக்கான்னா, அவங்க இந்த சரளான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அப்பா வந்து 20 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. அதை நீங்க தான் தரணும்னு, கடன் நீங்க தான் தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சரளான்றவ ரொம்ப மோசமானவ, கந்துவட்டிக்கார பொம்பளை. அப்பா கடன் வாங்கினாரா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த விஷயத்தை போய் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.